இப்படியாக இந்த ஊடகங்கள் அதிகமாக கவனிக்காத ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது. அதாவது சிறைக்குள்ளே இப்போதைய காலப்பகுதியிலும் கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கைதிகள் படுகொலை செய்யப்படுவது சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளும் இப்படியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அடித்துக் கொள்ளப்படுகின்ற அளவுக்கு கூட இருக்கிறார்கள் என்ற விடயம் ஒரு ஊடக வெளிச்சத்திலே ஒரு புதிய விடயமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விவரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? குறிப்பாக நான் நினைக்கிறேன், அங்கே உள்ள சம்பவங்களை ஊடகங்கள் அறிந்தால் அது கூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சில பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதில் இருந்த பல பேர். குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டு மகசின் சிறைச்சாலையில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. அதில் அந்த கலவரத்துக்குள்ள நானும் ஒரு தமிழ் அரசியல் கைதி அங்கே இருந்தேன். குறிப்பாக ஊடகங்களுடைய பங்கால தான் எங்களை தனிமைப்படுத்தி எடுத்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற சம்பவம் பதிவு இருக்கு. அதுக்கு பிரதான காரணங்கள் ஊடகங்கள் இருக்கிறது. அதே போல வெளியில வராத சம்பவங்கள். இப்போ கலவரம் நிகழ்ந்தால் அந்த கலவரத்துல டில்ருக்சன், நிமலரூபன், வவுனியாவில் கலவரம் ஏற்பட்டது. அவர்களை அனுராதபுரம் சிறைக்கு முழு கைதிகளையும் அனுராதம் சிறைச்சாலைக்குள் மாற்றப்பட்டு அவர்களை குறிப்பிட்ட அந்த நிமலரூபன், டில்ருக்சன் போன்றவர்களை அழைத்து அடித்து கொண்ட சம்பவ பதிவு இருக்குது. இந்த சம்பவங்கள் வெளியிலே இன்னும் வரையில்லை. இந்த குடும்பங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன நடந்தது. பாதுகாப்பாகத்தான் நீங்கள் அழைத்து சென்று நீங்கள் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு கொண்டு போன பிற்பாடு சடலமாகத்தான் குடும்பத்திட்ட கையளிச்சிருந்தது. இது எல்லாம் ஒரு சான்றுகள் இருக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கின்றது. ஏனைய சிங்கள கைதிகளை ஏவி விட்டு சில சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றது, நடக்கிறது. இது களுத்துறையில கடந்த காலத்துல பதிவு இருக்குது. களுத்துறைக்குள்ள இவர்களுடைய அரசினுடைய முப்படைகளுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சிறை கூடத்துக்குள்ள வெளியிலிருந்து சிங்கள காடையர்கள் உள்ளே அழைத்து போய் அவர்களை வெட்டி கொலை செய்யப்பட்ட பதிவுகள் இங்கே இருக்குது. இது தொடர்ச்சியான சம்பவமாக அனுராதபுரம் இருக்கு. அனுராதபுரத்தில் நடந்த நான் குறிப்பிட்ட விடயம் இருக்குது. இதுகள் ஆனால் இதுக்குரிய ஒரு விசாரணையோ நியாயமோ இதுவும் கிடைக்காது. ஒரு பொறுப்புக்கூறல் இல்லை. அந்த பொறுப்புக்கூறல் இல்லாததில் அது தொடரும்.